தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்வோம். இன்றைய நாளுக்காக ஒரு குறிப்பிட்ட வேத பகுதியை நாம் வேதாகமத்திலிருந்து வாசிக்கலாம். மிக பரிச்சயமான ஒரு வேத பகுதி, லூக்கா எழுதின நற்செய்தி 2வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் தொடர்ந்தேச்சையாக வாசிக்கிறேன். வேதாகமத்தை வைத்திருக்கிறவர்கள் என்னோடு கூட உங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வாசிப்போம். லூக்கா எழுதின நற்செய்தி 2வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்தூராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படி எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினால் தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியினாலே பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாகுவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்காக சரித்திரத்தை இரண்டாக பிரித்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பாலகனாக அவர் பிறந்தார். உங்களுக்காக, உங்கள் ஒவ்வொருவருக்காக, நம் அனைவருக்காக, இந்த பூமி முழுவதற்குமாக, இதற்கு முன்பதாக பிறந்து இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும், இனிமேல் இந்த உலகத்தில் பிறக்க போகிற கோடான கோடி ஜனங்களுக்குமாக கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் பிறந்திருக்கிறார். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த நற்செய்தியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை கொண்டு வரும்படிக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நமக்காக பிறந்தார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்து மாத்திரம் நமக்காக பிறந்திருக்காவிட்டால் நாம் தேவனுடைய வீட்டாரும் தேவனுடைய குடும்பத்தாரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கான ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்காமல் போயிருப்போம். அதனோடு கூட மற்றும் ஏராளமான ஆசீர்வாதங்கள், இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கான ஆசீர்வாதங்கள், இந்த வாழ்நாட்கள் நிறைவு பெற்று பின்பதாக வரப்போகிற நித்திய வாழ்வுக்குரிய ஆசீர்வாதங்கள், இவைகளை நாம் பெற முடியாமல் அதற்கு எதிரான சூழ்நிலையிலே நாம் கடந்து போயிருந்திருப்போம். ஆனால் கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக, நமக்காக அவர் தாவீதின் ஊரிலே பிறந்ததினாலே இன்றைக்கு சமாதானத்தையும் நன்மையான ஆசீர்வாதங்களையும் பெற்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த கிறிஸ்மஸ் நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் விசேஷமாய் ஒவ்வொரு கிறிஸ்மஸ் தினத்திலும் நாம் தியானிக்கிறோம். ஒவ்வொரு முறையும் கிறிஸ்மஸ் நாள் வருகிற பொழுது கிறிஸ்மஸ் மூலமாக
கிறிஸ்து பிறந்ததின் மூலமாக நமக்கு உண்டான நல்ல ஆசீர்வாதங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் இயேசு நமக்காக பிறந்ததினாலே உண்டான ஆசீர்வாதங்கள், இயேசு நமக்காக பிறந்ததினாலே நாம் பெற்றுக்கொண்ட இன்னும் பெற்றுக்கொள்ள போகிற ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, இயேசு நமக்காக பிறந்ததினாலே அவர் நமக்காக என்ன செய்தார், அதுதான் இன்றைய நாளில் நாம் தேவனுடைய வார்த்தை மூலமாக தியானிக்க போகிற ஒரு ஆவிக்குரிய உபதேசம். கிறிஸ்து நமக்காக பிறப்பதற்காக அவர் நமக்காக என்ன செய்தார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் எல்லாருக்காக, உங்களுக்காக அவர் பிறந்ததினாலே நமக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ரட்சிப்பு, மீட்பு, இன்னும் ஏராளமான ஆசீர்வாதங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அவைகள் எல்லாம் நமக்கு கிடைத்தது. ஆனால் அவர் கிறிஸ்து இந்த பூமியிலே நமக்காக பிறப்பதற்காக அவர் என்ன செய்திருக்கிறார், அதுவும் மிக முக்கியமானது ஒன்று. அதையும் இந்த வேளையில் நாம் அறிந்து கொள்ள போகிறோம். முன்பதாக சில குறிப்பிட்ட வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். அந்த வாசிக்கப்பட்ட வசனங்களின் மூலமாக உண்டாகிற கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நாம் வாசித்த லூக்கா எழுதின நற்செய்தி 2வது அதிகாரம் 8வது வசனம் முதல் 18வது வசனம் வரைக்கும் மேய்ப்பர்களை குறித்து அங்கே வசனம் சொல்லுகிறது. நான் மீண்டும் அந்த வசனத்தை நினைப்பூட்டுதலுக்காக வாசிக்கிறேன். 2வது அதிகாரம் 8வது வசனம் லூக்கா புத்தகத்திலிருந்து. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கினார்கள், ராத்திரியிலே மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். நம்ம எல்லாருக்கும் நன்றாக பரிச்சயமான வசனங்கள் தான். ஆனால் இந்த வசனங்களிலே இடம்பெற்ற இந்த மேய்ப்பர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அது நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமானது. அல்லது அவருடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட நிலைமையை உடையதா இருந்ததா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியதாகவும் இருக்கிறது. அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தது வேதாகம சொல்லுகிறது. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் எங்கே இருக்கிறார்கள்? நாட்டிலே இல்லை, நகரத்திலே இல்லை, வீட்டிலே இல்லை. அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? வயல்வெளியிலே இருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்களும் நானும் உங்கள் சொந்த ஊரிலே, ஒருவேளை நீங்கள் இந்த பட்டணத்தில் வசிப்பவர்கள் என்றால் இந்த பட்டணம், அல்லது பக்கத்தில் அருகாமையில் உள்ள ஊர்களிலே நீங்கள் வசிப்பீர்கள் என்றால் அந்த ஊர்களிலே உங்களுக்கு அன்று ஒரு அருமையான ஒரு வீடு இருக்கிறது. சிறிதானதோ பெரிதானதோ, குடிசையானதோ கோபுரமானதோ, நல்ல ஒரு வீடு உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த வீட்டிலே நாம் வாழாமல், இந்த வீட்டிலே வசிக்காமல், இரவிலே வயல்வெளியிலே, காடுகளிலே அல்லது மலை பள்ளத்தாக்கின் இடங்களிலே படுத்து உறங்குவோம் என்றால் அதனுடைய அனுபவம் எப்படியா இருக்கும்? ஒருவேளை பிரயாணப்பட்டு போகிறோம், ரயிலிலே போக வேண்டியதாக இருக்கிறது, டிக்கெட் புக் பண்ணி விடுகிறோம். டிக்கெட் கிடைக்கலன்னா அந்த ப்ரோக்ராமையே கேன்சல் பண்ணி விடுகிறோம். ஒருவேளை ஃப்ளைட்டில் போகிறோமா, ஃப்ளைட் நமக்கு புக் ஆகலையா, உடனே அந்த ப்ரோக்ராமை போஸ்ட்போன் பண்ணி விடுகிறோம். ஏனென்றால் நமக்கு அந்த பயணத்திற்கான அந்த சௌகரியமான காரியங்கள், வசதிகள் இல்லை என்பதனாலே அதை தவிர்த்து விடுகிறோம் அல்லது இழந்து போய் விடுகிறோம். மேய்ப்பர்கள் பாருங்கள், அவர்கள் நகரத்தில் இல்லை, அவர்களுக்கு வீடு இருக்கிறது, ஆனால் அவருடைய வீட்டில் இல்லை. எங்கே இருக்கிறார்கள்? வயல்வெளியிலே இருக்கிறார்கள். ஏன்? அவருடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதா இருக்கிறது. வயல்வெளியிலே சிலருக்கு அப்படித்தான் இருக்கிறது. பாருங்கள், ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கை அப்படி இருக்கலாம். பாஸ்டர், எல்லாமே எனக்கு இருக்குதுங்க, எல்லாமே எனக்கு இருக்குதுங்க, ஒரு குறைவும் இல்லைங்க, ஆனால் என் வாழ்க்கை வயல்வெளியில் மேய்ப்பர்கள் இருந்தாங்கல்ல அது மாதிரி இருக்குதுங்க. வீடா வீடு இருக்கிறது, குடும்பமா குடும்பம் இருக்கிறது, ஊரா ஊர் இருக்கிறது, அட்ரஸா அட்ரஸ் இருக்கிறது. ஆனால் நான் எங்கே இருக்கிறேன்னா வயல்வெளியில் இருக்கிறேன். ஏன் வயல்வெளியில் இருக்கிறேன்? என் வாழ்க்கை அப்படி இருக்குதுங்க, என் சூழ்நிலையில் அப்படி இருக்குதுங்க.
மேய்ப்பர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். ஒருவேளை நான் முன்பு சொல்லுகிறது போல நீங்கள் அப்படி இருப்பீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையில் மேய்ப்பர்களைப் போல வயல்வெளியில் தங்கி இருக்கிறது போல, வயல்வெளியில் எப்படி இருக்கும், அங்கே சௌகரியத்தை எதிர்பார்க்க முடியுமா, அங்கே வசதிகளை எதிர்பார்க்க முடியுமா, அங்கே பாதுகாப்பை எதிர்பார்க்க முடியுமா, அல்லது அங்கே வேறு எதையாவது ஒரு நன்மையான, எனக்கு இந்த இடம்தான் வசதியாக இருக்கிறது, இது எனக்கு திருப்தியா இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? வயல்வெளியை சொல்ல வாய்ப்பு என்பது இல்லை, இல்லவே இல்லை. அவருடைய வாழ்க்கை, இந்த சூழ்நிலை, என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த சூழ்நிலை மாற வேண்டும், என் வாழ்க்கையில் நான் இருக்கிற இந்த நிலை மாற வேண்டும், அதுதான் அவருடைய ஏக்கமும் பரிதவிப்புமாக இருந்து கொண்டிருக்கும். இப்படி நீங்கள் இருப்பீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கை இப்படி இருக்கும் என்றால், உங்கள் வாழ்க்கையின் முழுமையுமே இப்படி இருக்கும் என்றால், அல்லது உங்கள் வாழ்க்கையினுடைய ஏதோ ஒரு பகுதி வயல்வெளியில இருக்கிறது போல இருக்கும் என்றால், உங்களுக்கான நற்செய்தி, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு பிறந்து இப்பொழுது இருக்கிறார். உங்களுக்காக பிறந்து இப்பொழுது இருக்கிறார். இங்கே இருக்கிறார், உங்கள் அருகாமையில் இருக்கிறார், உங்களுக்காக இருக்கிறார். அவரிடத்திலே வாருங்கள், அவருடைய வார்த்தையை நீங்கள் கேளுங்கள். அவரிடத்திலிருந்து உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நன்மை உண்டாகும். ஆமென். நடக்கிறது என்ன? 9வது வசனம் சொல்லுகிறது, அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நிற்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் மிகவும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பாருங்க, இந்த வசனத்தை கொஞ்சம் அப்படியே பிரேக் பண்ணி ஒவ்வொரு வார்த்தையா பாருங்க. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி இப்ப யாரிடத்துல கொடுக்கப்படுகிறது? உலகத்துக்கான மகிழ்ச்சிக்கான, விடுதலைக்கான, உலகத்தினுடைய சமாதானத்துக்காக, இந்த பூமியில வாழ்கிற மனுக்குலத்தினுடைய அனைவருடைய விடுதலைக்காக, ரட்சிப்புக்கான அந்த கீ, அந்த வார்த்தை, அந்த நல்ல செய்தி யாரிடத்தில் கொடுக்கப்படுகிறது? புறக்கணிக்கப்பட்டு வயல்வெளியில தங்கியிருந்தார்களே மேய்ப்பர்கள், அவர்களிடத்தில் கொடுக்கப்படுகிறது. யாராலே கொடுக்கப்படுகிறது? தேவனாலே அனுப்பப்பட்ட தேவதூதன், தேவதூதர்கள் மூலமாக கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க புறக்கணிக்கப்பட்ட நபர் கிடையாதுங்க, நீங்க தள்ளப்பட்ட நபர் கிடையாதுங்க, நீங்க ஒதுக்கப்பட்ட நபர் கிடையாதுங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கை சூழல் அப்படி இருக்கலாம், ஆனால் உங்களை தேடி நற்செய்தியை தேவதூதன் இடத்துல கொடுத்து கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இப்ப நீங்க யாராக மாறுகிறீர்கள்? நீங்க மேய்ப்பர்கள் தான், வயல்வெளியில தான் இருந்தீங்க. ஆனா இப்ப நீங்க யாரா மாறுறீங்கன்னா, இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட உடனே உலகத்துக்கே சந்தோஷத்தை கொண்டு வரப்போகிற, உலகத்துக்கே நன்மையை கொண்டு வரப்போகிற, இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வரப்போகிற ஒரு கீயாக, ஒரு வாய்க்காலாக, ஒரு வாசலாக நீங்க மாறுகிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நற்செய்தி கிடைத்த உடனே வயல்வெளியில இருந்தவர்களுடைய வாழ்க்கை மாறுகிறது. எப்படி மாறுகிறது? அவர்கள் பட்டணத்துக்கு வருகிறார்கள். எங்க வர்றாங்க? பட்டணத்துக்கு வர்றாங்க. இதுக்கு முன்னாடி வர முடியுமா? முடியும். ஆனாலும் வந்தாலும் திருப்பி எங்க போகணும்? அங்கதான் போகணும். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை அங்கதான் இருக்கிறது. கொஞ்சம் மேல வர்றேன் பாஸ்டர், ஆனா ஜான் ஏறனா முளம் சறுக்கிற மாதிரி தான் திரும்பி நான் எங்கே கிடந்தனோ அங்கேயே வாழ்க்கை போயிடுது, அங்கேயே என் சூழ்நிலை போகிறது. அப்படி இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படி இருக்குதா? அப்படி ஏதோ ஒரு கஷ்டத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் இந்த நற்செய்தி, உங்களுக்கு தான் நற்செய்தி. நீங்கள் என்ன நற்செய்தி?
நீங்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை கொண்டு வருகிற நபராய், மற்றவருடைய வாழ்க்கைக்கு ரட்சிப்பை கொண்டு வரப்போகிற நபராய், மற்றவருடைய வாழ்க்கையிலே விடுதலை கொண்டு வருகிற நபராய், மற்ற அநேகருக்கு கிறிஸ்துவனுடைய பிறப்பினுடைய நன்மைகளை கொண்டு வருகிற ஒரு நபராக நீங்க மாறப்போகிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப மேய்ப்பர்கள் இப்ப யாரா மாற போறாங்க அப்படின்னா, அவங்கெல்லாம் பிரசங்கியாரா மாற போறாங்க. அவங்கெல்லாம் யாரா மாற போறாங்க? ஊழியக்காரர்களா மாற போறாங்க. அதாவது மந்தைகளை மேய்த்து கொண்டிருந்தவர்கள் இப்ப மனிதர்களை மேய்க்கிறவர்களா மாற போறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவினுடைய வார்த்தையை உங்க இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறீங்களோ, என்றைக்கு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு நீங்க செவி சாய்க்கிறீங்களோ, என்றைக்கு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படுறீங்களோ, என்றைக்கு கிறிஸ்துவனுடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரமாகவே நீங்கள் நடக்கவும் வாழவும் ஆரம்பிக்கிறீர்களோ, அன்றைக்கு நீங்கள் அதிகாரம் பெற்றவர்களாய் மாறுகிறீர்கள். நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். நீங்கள் அனைத்து ஜனங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாறுகிறீர்கள். மேய்ப்பர்கள் அப்படி மாறிட்டாங்க. மேய்ப்பர்கள் யாரா மாறிட்டாங்க? அப்படி மாறிட்டாங்க. சரி, அதற்கப்புறம் என்ன நடந்தது? 11வது வசனம், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஏன்னா தீர்க்க தரிசனம் அதை சொல்லுகிறது. தாவீதின் ஊரிலே எப்பிராத்தா என பெற்றப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் 1000ங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிற மேய்ப்பர் உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். அந்த தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேறுதலாய் தாவீதின் ஊராகிய பெத்லகேமிலே கிறிஸ்து பிறக்கிறார். அல்லேலூயா. இந்த பெத்லகேம் சுருச்சு சொல்லணும்னா அது 1000 பட்டணங்களுக்குள்ள சிறிய பட்டணம். அன்னைக்கு மேப் இருந்ததோ தெரியல, அன்றைக்கு கூகுள் மேப் கூட இருந்ததோ தெரியாது. இல்லை, ஒருவேளை இருந்திருந்தா கூகுள் மேப்பில் எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேம் அப்படின்னு போட்டிருந்தா என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படி ஒரு இடம் இல்லை, we cannot find it அப்படின்னு ஏதாவது ஒரு ரிசல்ட் தான் ஆப்ல இருந்து கூகுள் மேப்ல இருந்து வந்திருக்கும். ஏன்னா 1000 பட்டணத்துக்குள்ள ரொம்ப சின்ன பட்டணம். ஆனா அதில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பாஷையில சொன்னா அட்ரஸே இல்லாத ஒரு இடத்துல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆமென் சொல்லுங்க. நீங்க அட்ரஸே இல்லாதவங்களா இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கை அப்படி இருக்குதா? அப்படி இருக்குதா? ஆண்டவர் உங்களை உயர்ந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்க. that is Christmas. அதுதான் கிறிஸ்மஸ். கிறிஸ்து பிறந்தார் அப்படின்றதனுடைய ஆசீர்வாதம் அதுதான். அதுதான் உங்களை ஆண்டவர் அனைத்து நபர்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். 2 காரியங்களை நன்றாக நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது. வயல்வெளியிலே மேய்ப்பர்களைப் போல இருக்கிற உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது. இரண்டாவது, உங்களை ஆண்டவர் அனைத்து ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க. இப்பொழுதே கூட நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. என்றைக்கு நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தீங்களோ அன்றைக்கு உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது இல்லையா? இந்த சபைக்கு நீங்க என்னைக்கு வந்தீங்களோ அன்றைக்கு உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது இல்லையா? உங்களுடைய பிரச்சனை மாறுச்சு இல்லையா? உங்க கடன் பிரச்சனை மாறுச்சு இல்லையா? உங்க சரீரத்தில் தெய்வீக சுகம் வந்துச்சு இல்லையா? ஒரு சலிச்சு போன, சோர்ந்து போன, ஒரு கசந்து போன ஒரு வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை வந்துச்சு இல்லையா? ஒரு ஆதாரம் வந்துச்சு இல்லையா? உங்க வாழ்க்கை புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கை ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கையா மாறுச்சு இல்லையா? ஆனா அதோடவா முடிஞ்சிருச்சு? அதோடவா உங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு? இல்ல, ஆண்டவர் என்ன செய்தார்?
உங்களை சுற்றிலும் இருக்கிற மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறார். ஆமென். உங்கள் மூலமாக எத்தனையோ பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நீங்கள் இயேசுவை குறித்து சொன்னீங்க இல்லையா? உங்களோட வேலை பார்க்குற நபர்களுக்கு, உங்கள் குடும்பத்தாருக்கும், உங்கள் உறவினர்களுக்கும், உங்கள் பக்கத்து வீட்டாருக்கும் நீங்கள் ஆண்டவரை குறித்து சொன்னீங்களே, அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்களே. அவங்கள சிலர் இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்து சபையில் அங்கத்தினர் ஆகி இருக்கிறாங்களே. உங்களை மாதிரி இப்போ அவங்களும் இயேசுவை குறித்து சொல்கிற நபராக மாறி இருக்கிறாங்களே. அப்போ ஆண்டவருடைய பிறப்பு, ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் பிறந்ததுனால, ஆண்டவர் உங்கள் வீட்டில் குடும்பத்தில் பிறந்ததுனால உங்கள் வாழ்க்கை இப்படி எப்போ மாறி இருக்குதுங்க? மிகுந்த ஆசீர்வாதமாய் மாறி இருக்கிறது. ஆமே ஆமே. இனிமா தான் மாறப்போகுதா பாஸ்டர்? இனிமேலும் இன்னமும் மாறப்போகிறது. ஆனால் ஏற்கனவே மாறியும் இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் கிறிஸ்து பிறந்ததினாலே. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. இரண்டாவது ஒரு வசனத்திற்கு நேராக நாம் செல்ல போகிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறபடினாலே இயேசுவும் நம்மை போல அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்றது பாருங்க, எளிமையாக புரிந்து கொள்ளலாம். அதாவது நாம் எல்லாருமே ஒரு மாம்ச சரீரத்தை உடையவங்களாக இருக்கிறோம் இல்லையா? நமக்கு மாம்சம் இருக்கிறது, அதில் ரத்தம் இருக்கிறது. ரெண்டு இல்லாமல் வாழ. மாம்சம் மட்டும் இருந்து ரத்தம் மட்டும் இல்லைன்னா, மாம்சத்தினுடைய அந்த உயிர் ஜீவன் ரத்தத்தில் இருக்கிறது, அந்த ரத்தம் மாம்சத்திலே இருக்கிறது. ரெண்டும் தனித்தனி தான். ஆனால் தனித்தனியாக இருக்க முடியாது. ரெண்டு ஒன்றா தான் என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். இந்த ரத்தத்தை விட்டு மாம்சத்தை எடுத்துட்டா மாம்சம் அழிஞ்சு போகும். மாம்சத்தை விட்டு ரத்தத்தை எடுத்துட்டா ரத்தத்தில் இருக்கிற ஜீவன் பிரிந்து போயிடும். அப்போ பாருங்க, நாம் இப்படி தான் இருக்கிறோம். ஆனால் கர்த்தராகிய கிறிஸ்து அவர் என்ன பண்ணாரா? நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோமோ அப்படியே அவரும் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அது பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இப்போ உங்கள் வீடுகளில் குழந்தைகள் பிறக்கலையா? குழந்தைகள் பிறக்கும். ஒரு உங்களுக்கும் குழந்தை பிறந்திருந்திருக்கும், அல்லது உங்களுடைய மகனுக்கு திருமணம் முடித்து கொடுத்து, அல்லது உங்களுடைய மகளுக்கு திருமணம் முடித்து கொடுத்து அவங்களுக்கும் ஒரு குழந்தை பிறக்கும். பிறந்த உடனே என்ன பார்ப்போம்? உடனே ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுவோம். சந்தோஷப்படுத்திட்டு அப்புறம் குழந்தைய தூக்கி எடுத்து கொஞ்சம் ஆரம்பிக்கப்போமா. கொஞ்சம் ஆரம்பிக்கும்போது என்ன செஞ்சுருவோம்? அப்படியே போகும். பார்த்தா அவங்க தாத்தா மாதிரியே இருக்கா பாருங்க. பார்த்தா அவங்க அம்மா மாதிரியே இருக்கா பாருங்க. பார்த்தா இந்த கண்ணை பார்த்தா, இந்த 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 காதை பார்த்தா அப்படி சொல்லும்ல, ஏய் பாரு உங்க 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 மாமா மாதிரியே, உங்க உங்க அப்பா மாதிரியே, உங்க தாத்தா மாதிரியே அப்படியே இருக்கிறாங்க. அப்படியே அப்படி சொல்லுவோம் இல்லையா? நம்ம எல்லாரும். நாம சொல்லனாலும் குழந்தைய வந்து பார்க்க வர்றவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க. பத்தியா இந்த கன்னத்தில் ஒரு குழி பத்தியா, உனக்கு இருக்கிற மாதிரியா உன் பிள்ளைக்கு வந்துருச்சு பத்தியா, இந்த பல்லு பத்தியா கொஞ்சம் முன்னாடி இருக்குது பத்தியா, உங்க வீட்டுக்காருக்கு இருந்துச்சு இல்லையா அது மாதிரியா வந்துருச்சு பத்தியா, பார் நெத்தி கூட அந்த முடி பாரு, நீயும் பிறந்தப்ப இப்படி தான் முடி அப்படி இருந்துச்சாக்கும். ஆமா உன் பிள்ளைக்கு பாரு அதே மாதிரியா. அப்படி சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் பாருங்க. சிலர் சந்தோஷம் உள்ளுக்குள்ளே பட்டுக்குவாங்க, வெளியில் காமிக்க மாட்டாங்க. வெளியில் காமிச்சாலும் சரி, வெளியில் காமிக்கலைனாலும் சரி, ஆனால் உள்ள என் பிள்ளை என்ன மாதிரியே இருக்கா, என்ன மாதிரியே அந்த முகத்தில் அந்த கன்னத்தில் குழி இருக்குது, என்ன மாதிரியே அந்த கண் இருக்குது, என் பிள்ளை என்ன மாதிரியே இருக்கு. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி தாத்தா பாட்டிகளுக்கும் அதே அம்மா தான் இருக்கா பாருங்க. எப்படியோ என்னுடைய சாயல் என் பேர பிள்ளைக்கு இருக்குது அப்படின்னு எவ்வளோ சந்தோஷம்.
ஏசப்பாவும் அப்படிதான் வந்தார். ஏசப்பாவும் உங்களை மாதிரியே வந்தார். உங்களை மாதிரியே வந்தார். பிள்ளைகள் மாம்சத்தை ரத்தத்தை உடையவர்களா இருக்கிறாங்களே, அது மாதிரி நானும் மாம்சத்தை ரத்தத்தை உடையவர்களா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்துட்டாரு? அவர் வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நம்மில் ஒருவராக நம்மை போலவே அவர் இந்த பூமியில என்ன செய்திருக்கிறார்? வந்தாருங்க. இப்படி மாம்சத்தை ரத்தத்தை உடையவரா வந்தார் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுக்காகத்தான் நான் கொஞ்சம் அதிகமாகவே இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றேன். மாம்சத்தை ரத்தத்தை உடையவரா வர்றது அப்படின்றது சந்தோஷம்தான், ஆனால் அது சாதாரணமானது கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அது சந்தோஷம்தான். அப்படியா அப்படின்னு ஒரு சந்தோஷம்தான், ஆனா அது சாதாரணமானது கிடையாது. உங்க பிள்ளை உங்களை மாதிரியே அந்த கன்னத்துல குழி உளுந்த மாதிரி, உங்களை மாதிரியே அந்த கண்ணு, உங்களை மாதிரியே அந்த முகம், அப்படிலாம் பிறக்கிறது ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா இயேசு மாம்சத்தை ரத்தத்தையும் உடையவரா பிறக்கிறது அப்படின்றது சந்தோஷம், ஆனா அது சாதாரணமானது கிடையாது. சொல்ல போனா அது முடியாததுதான், ஆனா தேவனால எல்லாம் முடியும். ஒரு வசனம் சொல்லுகிற பாருங்க, 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6வது அதிகாரம், 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் வசனம் 15, 16 ரெண்டையும் வாசிப்போம்னா அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே, அதாவது இயேசுவை குறித்து இந்த வேத வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னு. எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவரே நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற அப்படிப்பட்டவர் இப்ப யாரா வந்திருக்கிறாரு? யாரா வந்திருக்கிறாரு? மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராய் உங்களை போலவே வந்திருக்கிறாரு. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், இது சாதாரணமான காரியமா? இயேசு, கர்த்தராகிய இயேசு தாவீதின் ஊரிலே இப்படி பிறந்தது சாதாரணமான காரியமா? நீங்க சொல்லுவல, சாரிங்க ப்ளீஸ் டோன்ட் கம்பல் மீ, என்னை கம்பல் பண்ணாதீங்க, என்னால அங்க வர முடியாது, ப்ளீஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்லைங்க, நான் வர முடியாதுங்க, ப்ளீஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்னை தொந்தரவு பண்ணாதீங்க. ஏங்க, எனக்கெல்லாம் அது செட் ஆகாது, எனக்கெல்லாம் ஒத்து வராது. சார் நீங்க என்னை யாருன்னு நினைச்சீங்க? என்னை போய் அங்க என்னை கொண்டு வந்து அங்க உட்கார வச்சிருக்கிறீங்க. இனி நான் இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? அல்லது சிலர் இப்படிலாம் சொல்லி கேட்டிருக்கிறீங்களா? மனிதர்களாகிய நாமே சில காரியங்கள்ல இது நமக்கு ஒத்து வராது, இது நமக்கு செட் ஆகாது, இது என்னால முடியாது, நான் மாட்டேன், நான் வரமாட்டேன், என்னால முடியாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஆனா கிறிஸ்து என்ன ரட்சகர், அவர் என்ன சொன்னாரு? இதோ வருகிறேன், புஸ்தக சுருளிலே என்னை குறித்து எழுதியிருக்கிற பிரகாரமாக நான் வருகிறேன் என்று சொல்லி மரியாளின் வயிற்றிலே 9 மாதம் மரியாளின் வயிற்றிலே அவர் கரு உருவாகி வளர்ந்தார். அப்படி 9 மாதம் கரு உருவாகி வளர்ந்தவர் அவர் யார் தெரியுங்களா? இன்னொரு தடவை அதே வசனத்தை வாசிக்கிற பாருங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? அவரே நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார். அவர் அப்படி வந்தாருங்க. எதற்காக? உங்களுக்காக. கரங்களை தட்டுவோமா? உற்சாகமா ஒரு கரங்களை தட்டுவோமா?
உங்களுக்காக கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே மனு உருவானார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 30-31 வசனம் சொல்லுகிறது, அவர் பிதாவின் அருகிலே செல்ல பிள்ளையாய் இருப்பதை தவிர்த்து நம்மை போல அடிமையின் ரூபமானார். நம்மை போல அடிமையின் ரூபமானார். இன்னும் ஒரு கூடுதலான ஒரு வார்த்தையை இந்த வசனத்தை தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். எதற்காக இயேசு கிறிஸ்து மாம்சத்தை இரத்தத்தை உடையவரானார்? அது ஒரு பெரிய கேள்வி. அதற்கான பதில் கட்டாயம் தேவை. எதற்காக இயேசு இந்த பூமியில் மாம்சத்தை இரத்தத்தை, எதுக்கு இயேசுவுக்கு மாம்சம் வேணும்? ஒரு கேள்வி கேட்டு பாருங்களே. எதுக்கு இயேசுவுக்கு ரத்தம் வேணும் கேட்டு பாருங்களே. இப்படி சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர், ஒருவரும் கண்டிராதவர், ஒருவராலும் காணக்கூடாதவர், அவரை ஏக சக்கராதிபதி, இப்படிப்பட்டவருக்கு மாம்சம் எதுக்கு வேணும்? ரத்தம் எதுக்கு வேணும்? எதுக்கு வேணும்? எதுக்காக வேணும்? ஒரே ஒரு பதில், எதற்காகனா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இந்த முழு உலகத்தாருடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, அவர்கள் அனைவருடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்ப்பதற்காக, சிலுவையை சுமப்பதற்காக ஒரு மாம்சம் தேவை. அதை சுமந்து கொண்டு போக கால்கள் தேவை. அதை சுமந்து கொண்டு போக, பிடித்து கொண்டு போக கரங்கள் தேவை. அதற்காக அவருக்கு மாம்சம் தேவை. ஆகவே மாம்சத்தோடு வந்தார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. ரத்தம் சிந்தப்படுவதற்காக அவர் நம்மை போல ரத்தத்தையும் உடையவராய் வந்தார். ஆகையினால தான் கல்வாரி சிலுவையிலே அவருடைய மாம்சமும் கொடுக்கப்பட்டது, அவருடைய ரத்தமும் கொடுக்கப்பட்டது. சிலர் பிளட் டொனேட் பண்ணி பார்த்துருக்குறோம். நான் கூட பல முறை பிளட் டொனேட் பண்ணி இருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கேளுங்க. அவர் மாம்சத்தையும் கொடுத்தார், ரத்தத்தையும் கொடுத்தார். இன்னைக்கு பிளட் டொனேட் பண்றாங்க, சிலர் ஆர்கன் டொனேட் பண்றாங்க, கிட்னி டொனேட் பண்றாங்க, இப்படி சில ஆர்கனை டொனேட் பண்றாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து தன்னுடைய முழு சரீரத்தையும், தன்னுடைய முழு ரத்தத்தையும் உங்களுக்காக எனக்காக அவர் கல்வாரியில கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. இப்ப இந்த மாம்சம், இந்த ரத்தத்தினால நமக்கு பாவ மன்னிப்பு மட்டும் கிடையாது, பாவ சுமந்து தீர்க்கப்பட்டது மட்டும் கிடையாது, இந்த மாம்சத்தையும் இந்த இரத்தத்தையும் நாம் புசிக்கும்படி, பானம் பண்ணும்படிக்கு அவர் ஏற்படுத்தி, அதனாலே நித்திய ஜீவனை, அழியாத என்றென்றைக்குமாய் தேவனோடு கூட வாழ்கிற நித்திய ஜீவனை அவர் கொண்டு வந்திருக்கிறார். கரம் தட்டுவோம் ஆண்டவருக்கு, கரம் தட்டுவோம் ஆண்டவருக்கு. அதுக்காகத்தான் அவர் மாம்சத்தை இரத்தத்தை உடையவராய் தாவீதின் ஊரிலே அவர் பிறந்தார். மரியாளின் வயிற்றிலே கரு உருவாகி வளர்ந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் மனித தயவிலும் தேவ கிருபையிலும் வளர்ந்தார் அப்படின்னு லூக்கா எழுதின நற்செய்தி சொல்லுகிறது. எதற்காக அப்படி வளர்ந்தார்னா, இந்த மாம்சத்தையும் இந்த இரத்தத்தையும் அவர் உங்களுக்காக கொடுப்பதற்காக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, மூன்றாவதாக ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம். என்னோடு கூட திரும்பவும் வாசிங்க. எபிரேயரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனம். ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து பிறந்தது எதுக்காக அப்படின்னா, தேவ தூதர்களுக்காக அவர் பிறக்கல, ஆபிரகாமின் சந்ததியாருக்காக, அதாவது மனு குலத்தாருக்காக
அவர் பிறந்தாரு அப்படின்னு இந்த வசனம் சொல்லுகிறது. ஏன் இங்க தேவதூதர்களை குறித்து சொல்லுகிறது? தேவதூதர்கள் அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, அவர்களோடு தானே இயேசு பரலோகத்தில் இருந்தார். பூலோகத்தில் அவர்களுக்காக பிறக்கணுன்ற அவசியம் இல்லையே, அதனால ஆபிரகாமுடைய சந்ததிக்காக அவர் பிறந்தார்னு நம்ம பொதுவான ஒரு அர்த்தம் கொள்ளலாம். அது தவறு இல்லை. ஆனா உண்மையான விளக்கம், உண்மையான சத்தியம், மறைக்கப்பட்ட மறைபொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமியில இந்த பூமிக்கு 2 குரூப் பீப்புள் வந்தாங்க. பாஸ்டர், ஆதாம் மட்டும்தானே வந்தாரு, ஆதாம் மூலமா மட்டும்தானே மனு வர்க்கத்தை ஆண்டவர் உண்டாக்கினாரு. அது உண்மைதான். ஆனா ஆதாம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த பூமிக்கு ஒரு ஆள் வந்துட்டான். யார் சொல்லுங்க பார்க்கலாம்? லூசிஃபர். நீங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா, ஆதியிலே அங்கே பல ஆயிரக்கணக்கான தேவதூதர்கள், கேருபின்கள், சேராபின்கள் இப்படி பரலோகத்தில் இருக்கிறாங்க. அதுல மிக முக்கியமாக கேப்ரியேல் தூதன் இருக்கிறாரு. அவருக்கு ஒரு பணி இருக்கிறது. அது நற்செய்தி சொல்லுகிற பணி. மரியாள்கிட்ட வந்து சொன்னார் இல்லையா, கிருபை பெற்றவளே வாழ்க அப்படின்னு கேப்ரியேல் வந்து சொன்னார் இல்லையா. அடுத்து மிகாவேல் தூதன் இருக்கிறாரு. அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய சேனை இருக்குது. அதாவது காபிரியேல் தூதனுக்கு பின்னாடி ஒரு பெரிய சேனை இருக்கிறது, நற்செய்தி அறிவிக்கிற அந்த சேனை. அதற்கு கேப்ரியேல் தூதன் தலைவராக இருக்கிறாரு. அதற்கடுத்து மிகாவேல் தூதன் இருக்கிறாரு. அவருக்கு பின்னாடி ஒரு சேனை இருக்கிறது. இது என்ன சேனைனா யுத்த சேனை, தேவனுக்காக யுத்தம் பண்றது. நீங்க பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் நீங்க வாசிப்பீங்கன்னா, தேவனுக்காக தேவன் பண்ணின அந்த யுத்தம், தேவனுக்காக தேவதூதர்கள் மூலமாக, அதாவது மிகாவேல் மற்றும் அவனுடைய சேனைகள் மூலமாக ஆண்டவர் பெரிய யுத்தங்களை நடப்பித்திருக்கிறார். நீங்க இதையெல்லாம் ஆதி ஆமத்திலிருந்து குறைஞ்சது நீங்க உபாமம் வரைக்கும் வாசிக்கினா கூடவே நல்லா புரிஞ்சுக்கும். யோசுவா புத்தகத்தை வாசிக்கினா இன்னும் அதிகமாகவே நல்லா புரிஞ்சுக்குவீங்க. ஸோ இப்படி மிகாவேல் தூதன் இருக்கிறார். அதற்கடுத்து லூசிஃபர்ன்ற ஒரு அருமையான தேவதூதன் இருந்தார். லூசிஃபர் தேவதூதனா தான் இருந்தார். அவருக்கு என்ன வேலைன்னா, தேவனை ஆராதிக்கிற வேலை, தேவனுக்கு துதியை செலுத்துகிற வேலை. இரவும் பகலும் ஓயாது இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி முறை முறையாய் அவரை துதிக்கிற வேலை தாங்க. அதற்கு லூசிஃபர் தலைவராக இருக்கிறாரு. அருமையான பரிசுத்தமான ஒரு தேவதூதனா இருந்தாரு. ஆனா அவருக்குள்ள பெருமை வந்துருச்சு. பெருமை வந்துருச்சு. என்ன பெருமை? நான் தேவனை போல மாறுவேன், தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேல என் சிங்காசனத்தை கொண்டு வந்து போடுவேன், இனி எனக்கு கீழே இருக்கிற எல்லா தூதர்களும் என்னத்தான் ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேவனுடைய பர்வதத்துக்கு ஏறுறேன், என் சிங்காசனத்தை தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக போடுறேன் அப்படின்ட்டு வந்த பொழுது தேவன் அவனை கீழே விழ தள்ளினார். எங்க வந்து விழுந்தான்? பூமியில வந்து விழுந்தான். இதெல்லாம் எங்க நடந்தது? ஏசாயா புஸ்தகத்தை வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆதி ஆமத்தில் முதல் வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். அடுத்த வசனம், பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையுமா மாறிடுச்சு. இந்த 2 வசனத்துக்கு இடையில பல ஆயிரம் வருடங்கள் இருக்கிறது, பல ஆயிரம் யுகமான வருஷங்கள் இருக்கிறது. அது எவ்வளோன்னு தெரியாது. அந்த காலங்களில் தான் நான் சொல்லுகிறதெல்லாம் நடந்தது. நான் சொல்லுகிறதெல்லாம் எங்கே இருக்கிறது? ஏசாயா புஸ்தகத்தில், எசேக்கியேலில் இவைகள் எல்லாம் இருக்கிறது. ஸோ இவன் வந்து தேவன் சிருஷ்டித்த பூமியை என்ன செய்துட்டான்? கெடுத்துட்டான். அதனால தான் பூமி இருளும் ஒழுங்கின்மையுமா இருந்தது, ஆழத்தில் இருள் இருந்தது. ஸோ இங்கே முன்னாடியே ஆதாம் வர்றதுக்கு முன்னாடியே யார் வந்திருந்தா? லூசிஃபர் வந்துட்டார். அதற்கப்புறம் அந்த லூசிஃபர்னுடைய அந்த ஸ்தானத்தில் தேவன் தம்மை துதிப்ப, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி
ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் சிருஷ்டித்து மனு குலத்தை ஆண்டவர் ஏற்படுத்தின பொழுது இந்த லூசிஃபர் என்ன செய்தான்? ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக செயல்படும்படிக்கு செய்து, தேவனுடைய வார்த்தையை மீறும்படிக்கு செய்து தேவனிடத்திலிருந்து விளக்கினான், பாவம் செய்த வச்சுட்டான். நான் சொல்கிறேன், இந்த இடத்துல ரெண்டு பேருக்குமே, இந்த விழுந்து போன லூசிஃபருக்கும் விழுந்து போன ஆதாம் ஏவாளுக்கும் ரெண்டு பேருக்குமே என்ன பிரச்சனைனா, ஒன்று பெருமை, இன்னொன்று கீழ்ப்படியாமல். நான் சொல்கிறேன், பெருமை அப்படின்றத யாரும் தயவு செய்து உங்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போட்டுருங்க. எந்த விதத்திலையும் பெருமை கொள்ளாதீங்க. அதே சமயத்தில் கீழ்ப்படியாமல் இருக்கிறது அப்படின்றத எந்த விதத்திலும் உங்கள் இருதயத்தில் கொண்டு வராதீங்க. கீழ்ப்படிகள் வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா லூசிஃபர் பெருமையினால கீழே விழுந்தான். ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால கீழே விழுந்துட்டாங்க. சரி, இப்போ ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள். ஒன்று லூசிஃபர், அவனை பிசாசு, சாத்தான், வலு சர்ப்பம், அந்தி கிறிஸ்து, அசுத்தாவி இப்படிலாம் சொல்கிறோம், ரைட். இன்னொன்று ஆதாம் ஏவாள் சந்ததின்னு சொல்கிறோம், அல்லது ஆபிரகாமுடைய சந்ததின்னு சொல்கிறோம். இவங்க இப்போ ரெண்டு பேரில் யாரை மீட்கிறது, திரும்பவும் ரீப்ளேஸ் பண்ணுறது, யாரை செலக்ட் பண்ணலாம், யாருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் பொழுது கிறிஸ்து என்ன செய்தார்னா, நான் ஆதாமுக்கும் அவனுடைய சந்ததியாருக்கும், ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததியாருக்கும் உதவியாக நான் போறேன். என் ரத்தத்தை சிந்தி என் மாம்சத்தை கொடுத்து அவர்களை மீண்டும் நான் ரட்சிக்க போகிறேன், மீட்க போகிறேன் அப்படின்னு வந்து உங்களுக்காக எனக்காக கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்து அவர் மாம்சத்தை ரத்தத்தை உடையவராய் அவர் வளர்ந்து வாழ்ந்து சிலுவை சுமந்து ஜீவனை கொடுத்து உங்களை என்னையும் மீட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். கரம் தட்டுவோமா, கரம் தட்டுவோமா, கரம் தட்டுவோமா. அப்படி மீட்டு கொண்டார் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக பாருங்க, மூன்றாவதாக இயேசு நமக்காக பிறந்த பொழுது நமக்கு இன்னும் சில ஸ்லாக்கியங்கள்லாம் கிடச்சிச்சு. நீங்கள் கடையிலையோ போய் நீங்கள் சில பொருட்களை எல்லாம் வாங்க போகும்போது, நீங்கள் ஒருவேளை ஒரு டிவி வாங்க போகிறீங்கன்னு வைத்துக்கொள்வோமே, உடனே அவங்க என்ன செய்வாங்க, வேறு ஏதாவது ஒரு பொருளை கிஃப்டாக கொடுப்பாங்க. பை ஒன் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, அப்புறம் கெட் ஒன், பை ஒன் கெட் ஒன். சில இடத்துல பை ஒன் கெட் டூ அப்படி போடுவாங்க. அப்படிலாம் பார்த்துருக்கேன். ஒன்று வாங்கினீங்கன்னா ரெண்டு ஃப்ரீ அப்படின்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. சில நேரத்தில் இப்படி ஆஃபர் இருக்குதான்னு சொல்லிட்டு ஓடி போய் என்னது, உங்களுக்கு தேவை இதுவாக தான் இருக்கும். ஆனால் இன்னும் கூடுதலான சிலர் இது பத்தாதுன்னு வந்து ஒரு கூப்பன் வச்சுருப்பாங்க. உங்கள் பேரை எழுதிட்டு இந்த பாக்ஸில் போட்டு போங்க, நாங்கள் வந்து என்ன செய்வோம், குலுக்கி எடுப்போம். அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் இருக்குது, செகண்ட் ப்ரைஸ் இருக்குது, அப்போ தேர்ட் ப்ரைஸ் இருக்குது, அப்புறம் இத்தனை பேருக்கு இவ்வளோ ப்ரைஸ் இருக்குதுன்னு. அப்போ நீங்கள் போய் சாதாரண ஒரு டிவியே வாங்க போகிறீங்க, ஃப்ரிட்ஜு வாங்க போகிறீங்க. ஃப்ரிட்ஜு வாங்கினா உங்களுக்கு ஒரு டிவி ஃப்ரீ அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ நமக்கு தேவை ஃப்ரிட்ஜு தான். ஃப்ரிட்ஜு அப்பாடா இப்படியாவது இந்த கிறிஸ்மஸுக்கு வந்த போனஸில் என்ன செய்யலாம், போய் ஒரு ஃப்ரிட்ஜாக வாங்கிட்டு வரலான்னு வாங்கிட்டு வரும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, சர்ப்ரைஸாக, சார் நாங்கள் எங்கள் ஷோரூமில் ஆஃபர் போட்டிருக்கோம், ஃப்ரிட்ஜு வாங்கினோம், ஒரு டிவி. டிவியா அப்படின்ட்டு சந்தோஷமாக ஃப்ரிட்ஜையும் டிவியும் தூக்கிட்டு வரும்போது அவன் சொல்கிறான், சார் இந்த கூப்பனை கொஞ்சம் எழுதி இந்த பாக்ஸில் போட்டு போங்க சார். ஏங்க, இல்லை சார் நாங்கள் ஒரு இது வச்சுருக்குறோம், நியூ இயர் ஆஃபராக வச்சுருக்குறோம், நீங்கள் எழுதி போய்ட்டு பாருங்க சார், ஃபஸ்ட் ப்ரைஸு, செகண்ட் ப்ரைஸு, தேர்ட் ப்ரைஸு, அப்புறம் வந்து ஆறுதல் பரிசு மாதிரி இத்தனை வச்சுருக்குறோம் சார், நீங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் நாங்கள் இது கொடுக்குற போகிறோம் சார் அப்படின்னு. ஒருவேளை ஒரு காரே போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு டூ வீலர் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்க, கூப்பனையும் எழுதி போட்டு வந்துட்டீங்க. திடீர்னு உங்களுக்கு ஃபோன் வருது, அடுத்து நியூ இயர் முடிஞ்சு 3ஆம் தேதி வாக்கில் ஃபோன் ஓடிக்குது. ஹலோ சார், உங்கள் பேரை சொல்கிறாங்க. ஆமாங்க நான் தாங்க சார், நீங்கள் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணீங்களே சார், ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கினீங்க சார். ஆமாம் சார், உங்களுக்கு ஒரு டிவி கிடச்சிருங்க சார். ஆமாம் நாங்கள் தாங்க சார், உங்கள் அட்ரஸ் ஃபோன். ஆமாம் இதுதான் சார், ஒரு குட் நியூஸ் சார், உங்களுக்கு ஒரு என்ன விழுந்துருக்குது. அவ்வளோ ஆசையாக கேட்குறீங்க, பாஸ்டர் என்ன சொல்ல போகிறாருன்னு எவ்வளோ ஆசை. உங்களுக்கு ஒரு கார் விழுந்துருக்குதுன்னா எப்படி இருக்கும்? எங்கள் வீட்டில் கார் நிறுத்த இடம் இல்லைங்க, தயவு செய்து நீங்கள் அங்கேயே வச்சுக்கோங்க அப்படியா சொல்லுவீங்க. அவ்வளோதான் பாருங்க.
அப்படின்னு நம்ம ஃபோன் கான்டாக்டில் யாருக்கெல்லாம் அடிக்க முடியும் அத்தனை பேர்த்துக்கு அடித்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டு என்னெல்லாம் பயங்கரமாக இருக்கும் பார்த்தீங்களா? பாருங்க, கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்த பொழுது உங்களுக்கு ஏராளமான ஆசீர்வாதங்கள் அவர் மூலமாக அவரோடு வந்தது. வந்த கிறிஸ்து அவர் சும்மா வரல. கை தட்டுங்க ஆண்டவருக்கு. அவருக்கு ஒரு பெரிய கைத்தாளத்தை கொடுங்க. அவர் சும்மா வரலங்க. அவர் சும்மா வரலங்க. அவர் எப்படி தெரியுமா வந்தாரு? நீங்க ஒரு வசனத்தை வாசிங்க. யோவான் எழுதின நற்செய்தி 1வது அதிகாரம் 16 வாசிப்போம். யோவான் 1:16. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபை மேல் கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் என்ன செய்திருக்கிறோம்? கிருபையின் மேல் கிருபையை பெற்றிருக்கிறோம். இப்ப இயேசு பிறந்ததுனால உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன நடந்தது? உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன கிடைச்சது? அப்படின்னா கிருபை கிடைத்திருக்கிறது. நீங்கள் கிருபையை பெற்றிருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை கிடைத்திருக்கிறது. கிருபையோடு கூட இன்னும் நிறைய சொல்லலாம். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள் அப்படின்னு ஒரு பேரும் கிடைச்சது, ஒரு நாமம் கிடைச்சது. இந்த நாமம் தான் நமக்கு என்னவா இருக்கிறது? நாம ரட்சிக்கப்படும்படிக்கு இருக்கிறது. இந்த நாமத்தினால தான் நாம ஜெபமே பண்ண முடிகிறது. ஜெபத்தை எப்படி பண்றோம்? இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஜெபமே பண்ண முடியுது. சாத்தானுடைய தொந்தரவு, சத்துனுடைய பிரச்சனை, ஆண்டவர் சொல்றார் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். பாருங்க, அவருடைய பிறப்பினாலே நமக்கு ஒரு பேரும் கிடைத்திருக்கிறது, நாமம் கிடைத்திருக்கிறது. மட்டுமல்ல, இம்மானுவேல் என்கிற இன்னொரு பேரு கிடைச்சிருக்கிறது. அந்த பேருக்கு என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். இந்த இம்மானுவேல் அப்படின்ற பேருக்கு ஒரு முழு பிரசங்கத்தை பண்ணணுங்க. ஒரே வார்த்தையில சொல்றேன் பாருங்க. இந்த இம்மானுவேல் என்கிற நாமம் பார்த்தீங்கன்னா மல்கியா புத்தகத்துக்கும் மத்தேயு புத்தகத்துக்கும் நடுவில் 400 வருஷம். இந்த 400 வருஷத்தில் தேவனுடைய வார்த்தையோ, தேவனுடைய தொடுதலோ, தேவனுடைய ஒரு கிரியையோ, ஒரு தேவதூதன் இறங்கி வந்ததோ, அல்லது ஒரு தீர்க்கதரிசி ஒரு அற்புதத்தை செஞ்சதோ, அல்லது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையோ, அல்லது பழைய தீர்க்க தரிசனங்களில் ஏதாவது ஒன்று நிறைவேறுதலோ, இப்படி எதுவுமே இல்லைங்க. தேவன் என்ன ஆனார்? தேவன் எங்கே இருக்கிறார்? நாங்கள் ஏன் இப்படி இருக்கிறோம்? அப்படின்ற கதறுதல், இந்த கதறுதல், இந்த கூப்பாடு, இந்த கூப்பிடுதல், இந்த அடிமைத்தன வாழ்வு, இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, எகிப்துல ஒரு 400 வருஷம் இருந்தாங்களே, அதை விட பல மடங்கு அவ்வளவு வேதனையானதா இருந்தது. அது மட்டுமா, பாபிலோன்ல 70 வருஷம் இருந்தாங்களே, அதை விட பல மடங்கு வேதனையானது. இஸ்ரவேல் ஜனங்கள் 2 சிறையிருப்பில் இருந்தாங்க. ஒன்று எகிப்து, அது 400 வருஷம். இரண்டாவது பாபிலோன், அது 70 வருஷம். எகிப்தினுடைய சிறையிருப்பு பரவாயில்லைங்க, ஆனால் பாபிலோனுடைய சிறையிருப்பு பயங்கரமானதுனுங்க. எகிப்தினுடைய சிறையிருப்பில் பார்வோன் வந்து உங்கள் தேவனை ஆராதிக்கத்தான் வேண்டான்னு சொன்னான். ஆனால் பாபிலோனில் நீ எங்கள் கடவுளை தொழுது கொள்ளணும், எங்கள் தேவனை ஆராதிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த மல்கியாவுக்கு மத்தேயுக்கு நடுவில் அவ்வளவு கொடுமையானது. தேவன் என்ன ஆனார்? எங்கே இருக்கிறார்? அவருடைய வாக்குத்தத்தங்கள் எங்கே? அவருடைய தீர்க்கதரிசிகள் எங்கே? அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் தேவன் எங்கே அப்படின்ற வேதனை. அந்த நேரத்தில் அப்படித்தான், அந்த காலகட்டத்தில் தான் யார் வாழ்ந்துக்கிட்டு இருந்தா? இந்த மேய்ப்பர்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் தேவதூதன் இறங்கி வந்து, பயப்படாதீங்க, உங்களுக்கு கிறிஸ்து என்று இரட்சகர் பிறந்திருக்கிறார், உலகத்தில் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் நற்செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு வந்தார். அப்பொழுதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்டது, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், இம்மானுவேல். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஆமே, இம்மானுவேல் என்கிற நாமம் உங்களுக்கு இருக்கிறது, உங்களோடு கூட இருக்கிறது, உங்க வீட்டில் உங்க குடும்பத்தில் இருக்கிறது. கிறிஸ்து இம்மானுவேல் உங்க கூட இருக்கிறார்.
தாவீது பழைய ஏற்பாட்டிலே சொல்லிட்டார், கர்த்தரை என் வலது பரிசத்தில் வைத்திருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் சொல்றாரு, நான் நின்றாலும் அங்கே நீர் இருக்கிறீர், நான் எழுந்தாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர், நான் நடந்தாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர், நான் பாதாளத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிறீர், நான் பரத்துக்கு வந்தாலும் அங்கேயும் இருக்கிறீர். ஆண்டவர் உங்களை சுற்றில இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப கை வச்சு சொல்லுங்க, இம்மானுவேல் என்னோடு இருக்கிறார், இம்மானுவேல் என் குடும்பத்தோடு இருக்கிறார், இம்மானுவேல் என் பிள்ளைகளோடு இருக்கிறார், இம்மானுவேல் என் வாழ்நாள் முழுவதும் எங்களோடு இருக்கிறார். இம்மானுவேலராகிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாயிருப்பதாக, உங்களுக்கு கிருபையும் நன்மையும் உண்டாயிருப்பதாக, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வாழ்ந்திருப்பீர்களாக. ஆமென். ஹல்லேலூயா.